2023 ரிலீஸ் ஆன லா பட்டாலேடின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். படத்தோட ஸ்டார்டிங்ல கல்யாண சடங்குல காமிச்சிட்டு இருக்காங்க. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவர் பேரு தீபக். அவரோட மனைவி பேரு பூல். பூலோட ரிலேட்டிவ் எல்லாருமே அவங்களுக்கான உணவெல்லாம் கொடுக்குறாங்க. பூல் கிட்ட ஒரு பொருளை கொடுக்குறாங்க. இதை பத்திரமா வச்சுக்கோ, இதை நீ சேஃபா வச்சா கணவரோட ஆயுள் கெட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அவளும் பிடிச்சு வச்சுக்கிறான். சரி, நேரம் ஆயிடுச்சு, நம்ம கிளம்பலாம்னு சொல்லிட்டு ஹீரோ கூட அவங்க மனைவி அமைச்சு வைக்கிறாங்க. அவளோட முகத்தை மூடி இருக்காங்க. அவளுக்கு இது பழக்கம் இல்ல, கொஞ்சம் பயப்படுறான். நடக்கும் போது கால் தவறுது. அவங்க ரிலேட்டிவும் ஆரம்பத்துல கஷ்டமா தான் போக போக பழகிறோமா அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ அங்க இருந்து படகு மூலியமா நகரத்துக்கு வராங்க. சோ புது மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் குஷியா இருக்கு. அப்படி கூட வந்துகிட்டே இருக்காங்க. அவளுக்கு இந்த இடம்லாம் கொஞ்சம் வினோதமா இருக்கு. இது வரைக்கும் அவ வீட்டை தாண்டி வெளியே போனதே இல்லை. அப்படியே போறாங்க. இப்ப பஸ் பிடிக்கிறாங்க. லேட்டா வந்தனால பஸ்ல சீட் இல்ல, அதனால இவங்க மேல உட்கார வைக்கிறாங்க. ஹீரோங்க மனைவி கிட்ட எங்க ஊர்ல ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, இங்க இருக்கிறவங்க எல்லாம் நகையை திருடிடுவாங்க, போலீஸ் என்கொயரி பண்ணேன்னு சொல்லி கூட்டிட்டு போவாங்க. கடைசியில நம்மளுக்கு நகையே கிடைக்காது, அதனால எல்லா நகையும் என்கிட்ட கொடுத்துரு, இருக்கிறாலும் பார்த்து திருட மாதிரியே இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது அவரோட மனைவியும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நகையும் கைட்டே கொடுத்துருக்கான். அப்படியே ரெண்டு பேர் டிராவல் பண்ணிட்டே இருக்காங்க. பேக்ரவுண்ட்ல பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. இப்ப கடைசியில ஸ்டேஷனுக்கு வந்துறாங்க. அது ஏதோ ஒரு குட்டி கிராமம். அந்த இடத்துல இருக்கிற ஸ்டேஷனா ரொம்ப குட்டியா தான் இருக்கும். இப்ப அங்க ட்ரெயின் வந்து நிக்குது. ஹீரோவும் சீக்கிரமா போலாம் அப்படின்னு சொல்லி உங்க மனைவியும் லக்கேஜும் எடுத்துட்டு உள்ள போறாரு. உள்ள பார்த்தா எல்லா இடத்துலயும் சீட் ஃபுல்லா இருக்கும். அதனால ஒருத்தர் கிட்ட என் மனைவி உட்காரட்டோ, கொஞ்சம் சீட்டு தாங்கன்னும் போது ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க. இப்போ அவங்க இருக்கிற அந்த கம்பார்ட்மெண்ட்ல 2 திருமணமானவங்க இருப்பாங்க. இவருக்கு கொஞ்சம் ஷாக்கா இருக்கும். அங்க இருக்கிறவரும் இப்பெல்லாம் மேரேஜ் சீசன் போலப்பா, நிறைய பேர் டக்கு டக்குன்னு கல்யாணம் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. இப்போ இவருக்கு லெஃப்ட் சைடு ஒரு குண்டா ஒரு ஆன்ட்டி இருப்பாங்க. ஹீரோட கோட்டை பார்த்துட்டு என் பையனோட கோட்டை விட உங்க மட்டமா தான் இருக்கு, சரி உங்களுக்கு எவ்வளவு வரதட்சணை போட்டாங்க அப்படின்னு கேட்கும் போது ஹீரோ ஒன்னும் சொல்லல. ஏன்னா அவர் அவங்க மனைவியை மட்டும் தான் கூட்டிட்டு வந்திருப்பாரு, எதுவுமே கேட்டிருக்க மாட்டாரு. இதெல்லாம் கேட்டா ரைட் சைடு இருக்கிறவரும் என் மனைவி கிட்ட இருந்து எனக்கு மோட்டார் சைக்கிள் கிடைச்சது, அதோட பெட்ரோல் ஃபுல்லாவும் கொடுத்தாங்க அப்படின்னும் போது அவ்வளவுதானாப்பா, என் பையனுக்கு அவங்க வண்டி கொடுத்தாங்க, ரொக்க பணம் கொடுத்தாங்க, அது மட்டும் இல்லாம போனை கிடைச்சது அப்படின்னும் போது அவங்களோட பையனா என்ன போனை சிக்னலே நம்ம ஊர்ல இல்ல, போனை வச்சு என்ன பண்றது, இந்த வச்சுக்கோன்னு சொல்லி உங்க மனைவி கிட்ட கொடுக்குறாங்க. சரி உனக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்கும் போது ஹீரோ ஒண்ணுமே சொல்லாம இருக்காரு. அப்போ உனக்கு ஏதாவது பிரச்சனையாப்பா அப்படின்னும் போது ஹீரோக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. அவர் கண்டுக்காம அப்படியே சைலண்டா இருக்காரு. இப்ப ஹீரோ பக்கத்துல இருந்து ஒரு வயசான நியூஸ் பேப்பரை பாத்துட்டு இருக்காரு. அந்த நியூஸ் பேப்பர்ல புதுசா திருமணமான ஒருத்தரோட மனைவி ஒரு கொள்ள கூட்டத்தோட தலைவி அப்படின்ற மாதிரி அந்த நியூஸ் வருது. இதெல்லாம் அவர் பாத்துட்டே இருக்கும் போது திரும்ப இங்கே நான் கொஞ்ச நேரம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. இப்போ அவங்களோட ரைட் சைட்ல இந்த கப்பிள்ஸ்க்கு இறங்க வேண்டிய ஸ்டாப்பிங் வந்துச்சு. நகருங்கன்னு சொல்லிட்டு அவங்க இறங்கி போயிடறாங்க. இப்ப அவங்க சீட் எல்லாம் காலியா இருக்கறனால லெஃப்ட் சைட்ல இருக்கிற ஒருத்தர் இந்த இடம் பத்தல நாங்க உட்காரான்னு சொல்லிட்டு ஹீரோவோட மனைவி பக்கத்துல இவர் உட்காடுறாரு. சரி நான் வந்துட்டல, நீ எதுக்கு அங்க இருக்க, என் பக்கத்துல உட்காரான்னு சொல்லி அவங்க மனைவியை அதிர்றாரு. அவங்களும் வந்து உட்காடுறாங்க. இப்ப அந்த குண்டாட்டி அப்பா சீட் இப்பதான் கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துட்டே இருக்கும் போது இப்ப ஹீரோ வராரு. நகருங்க நானும் உட்காரணும் அப்படின்னும் போது வந்துட்டான் இவன் வேற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப ட்ரெயின் போயிட்டே இருக்கு. நைட் ஆயிடுச்சு. ஹீரோ ரொம்ப நேரம் தூங்கி இருப்பாரு. இப்பதான் கணத்தோட பார்த்தா அவரோட ஸ்டாப்பிங்ல தான் நிறுத்தி இருப்பாங்க. ஐயோ தூக்கத்துல நான் மறந்துட்டேன்னு சொல்லிட்டு அவசரத்துல அங்க இருந்த வேற ஒரு மனைவியை தட்டி எழுப்புறாரு. ஏன்னா இவங்க மனைவி தான் லாஸ்டா உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த ஞாபகத்துல அவர் எழுப்பி வா ஸ்டாப்பிங் வந்துச்சு, இறங்கும் இல்ல ட்ரெயின் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிடுறாங்க. அவங்களுக்கும் ஒண்ணும் புரியல. அவங்க இறங்குறாங்க. ஆனா ஒரு தயக்கத்திலே நிக்கிறாங்க. என்ன நிக்கிற, நம்ம பஸ் ஏறி போகணும், டைம் ஆயிடுச்சு வாமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்கள பஸ்ல ஏற்றி கூட்டிட்டு போறாங்க. இங்க ஹீரோட மனைவி நல்ல ஜன்னல் சீட்டு கிடைச்சிருச்சுன்னு சொல்லி அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோட கிராமத்தை காமிக்கிறாங்க. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எப்படாம வந்துருவானா இன்னைக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும் போது அதுல அவரோட ஃப்ரெண்டும் இப்பக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அடுத்தது நான் பண்ணிக்கலாமா போது வாயை மூடுறான். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, அவன் எப்ப வருவானே தெரியல, நீ வேற காமெடி பண்ணிட்டு இருக்கேன் போது கரெக்டா பஸ் வரும். வெடிங்கடா பட்டாசு ஆன் பண்ணுங்கடா லைட் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஹீரோ வராரு, அவங்களோட மனைவியை கூட்டிட்டு வராரு. மச்சான் சூப்பரா அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு அப்படியே அவங்கள உள்ள கூட்டிட்டு போறாங்க. ஆனா அந்த லேடிக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு, நின்னுட்டே இருக்காங்க. அண்ணி ஏன் நின்னுகிட்டு இருக்கீங்க, வாங்க உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த கிராமத்துக்கு எல்லாமே வெளியே வந்து பாக்குறாங்க. தீபக்கும் உங்க பாருங்க என்னோட புது மனைவி அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. தீபக்கோட அம்மாவும் வெளியே வராங்க ஆரத்தி எடுக்கிறதுக்காக. அங்க இருக்க எல்லாரும் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. தீபக் அவங்க தாத்தா இருக்காரு, ஆனா இப்ப படுத்த படுக்கையா இருப்பாரு, அவர் அன்கான்சியஸாவே இருப்பாரு. சோ அவருக்கெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. உங்க பாட்டி வராங்க, குடும்ப சக்கரை எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ தீபக்கோட பாட்டியும் போய் நெய் எடுத்துருவாமா போது நம்ம வீட்டுல எங்க நெய் இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஆரத்தி எல்லாம் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு பொண்ணோட முகத்தை ஏமா மூடி வச்சிருக்க, இதெல்லாம் நம்ம குடும்பம் தான், இப்போ முக்காடை எடுத்துரு
அப்படின்னும் போது அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏமா பயப்படாத, ஏறு ஏறு அப்படின்னு சொல்லும் போது அவங்க எடுக்கும் போது யாரா இந்த பொண்ணு, எங்கடா ஒய்ஃப்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலிக்கு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இப்பதான் ஹீரோக்கு புரியுது, நைட்டு அவசரத்துல வேற ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டோம்னு சொல்லிட்டு கீழே உட்காந்து புலம்புறாரு. ஹீரோட அப்பாவும் டே ஒரு பொண்ணு உலக கூட்டிட்டு வர முடியாதா அப்படின்னு திட்டம் போதுதான் அவங்களும் அவர் என்ன பண்ணுவாங்க, எல்லா பொண்ணுங்களும் ஒரே ட்ரெஸ் முகத்தை வேற கவர் பண்ணிருக்காங்க, அப்ப அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவரை சொல்றேம்மா உனக்கு உன் புருஷன் ஞாபகம் இருக்காதா, இல்ல அவர் போட்ட ஷூ தான் உன் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காதாம்மா அப்படின்னு தீபக்கோட அம்மா கேக்குறாங்க. புது புருஷன் புது ஷூ எப்படி ஞாபகம் இருக்கும் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. ஹீரோக்கும் ரொம்ப பதட்டமா இருக்கு. சரி ஸ்டேஷன்ல என் மனைவி இருக்கலாம் தேடி பாக்குறேன்னு சொல்லிட்டு அவரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து போயிடுறாங்க. இப்ப தீபக்கோட அப்பாவும் அவங்க கிட்ட வராங்க. உன் பேர் என்னமா அப்படின்னும் போது புஷ்பா ராணி அப்படின்றத சொல்றாங்க. உங்க கணவர் பேரு அப்படின்னும் போது அவங்களோட மனைவியா வாய மூடுங்க, பொண்ணு எப்படி அவங்க கணவர் பேரை சொல்ல முடியும் அப்படின்னும் போது பங்கஜ் அப்படின்றத சொல்றாங்க. நீ எந்த ஊருமா அப்படின்னும் போது சத்தீஸ்கர் அப்படின்றத சொல்றாங்க. ஐயோ அது ரொம்ப தூரமே, சரி உன் மாமியாரோட வீடு அது எனக்கு ஞாபகம் இல்லை, வீட்டோட போன் நம்பர் தெரியுமான்னும் போது தெரியும். சரி ஓகே, இந்த பொண்ணோட வீட்டு நம்பரை கால் பண்ணுங்க, அவங்க பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலாம், இன்னைக்கு நைட் இவங்க தங்கட்டும் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. இங்க நம்ம ஹீரோனே காமிக்கிறாங்க. ஸ்டேஷனோட லாஸ்ட் ஸ்டாப்பிங் வந்துடும். எல்லாம் இறங்குங்க இறங்குங்கன்னு கத்திக்கிட்டே இருக்கும் போது அவங்களும் எழுந்துக்கிறாங்க. எழுந்து பாக்குறாங்க, இப்போ அவர் பக்கத்துல இருந்தவங்க சீக்கிரம் இறங்கி வா டைம் ஆயிடுச்சு அப்படின்னு கத்திட்டே கீழே போறாரு. ஹீரோனுக்கு ஒன்னும் புரியல, அவங்க கணவர் எங்கன்னு எல்லா பக்கமும் தேடுறாங்க, ஒண்ணுமே புரியாம பயந்துகிட்டே நிக்கிறாங்க. இப்ப அவரும் ஏன் அங்க நிக்கிற வான முகத்தை பார்க்கும்போது ஐயோ மன்னிச்சிருங்க தெரியாம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் போது, ஆமா இங்கேயே நிக்கிறீங்க, உங்க ஹஸ்பண்ட் எங்க காணுமா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவான்னு இவன் வேற டோன்ல பேசும்போது ஒன்னும் ஹெல்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அவங்க பயந்துட்டாங்க, அந்த வேகமா போயிடுறாங்க. இப்ப அந்த குண்டாண்டியோ எங்கதான் போனா அவ பொறுப்பே அவளுக்கு அப்படின்னு கத்தும் போது அவ கணவரும் வரட்டும், அவ வந்தா இன்னைக்கு அவளுக்கு பனிஷ்மெண்ட் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் தேடிட்டு இருக்காங்க. அவங்களால கண்டுபிடிக்கல. அந்த குண்டாண்டியும் அவள் போனா கூட பிரச்சனை இல்லடா, 150 பவுண்ட் நகையோட போயிட்டாடா, எனக்கு அதான்டா வயிற்றுச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க புலம்பிட்டு இருப்பாங்க. இப்ப அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருவாங்க. ஏன்னாச்சும் போது பொண்ணை காணுவா, சரி வா தேடலான்னு சொல்லி எல்லா பக்கமும் தேடி இருப்பாங்க. அவரை பார்த்து பயந்துட்டு ஹீரோனி டஸ்ட்பின் பின்னாடி ஒழிஞ்சுப்பாங்க. சரி சரி மச்சான் கவலைப்படாத, எல்லாத்தையும் பாத்துக்கலாம் எந்த அப்படின்னு சொல்லிட்டு சருக்கு பாட்டில் கொடுக்குறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நீ உன கவலைப்படாதா, இன்னைக்கு ஃபுல்லா தேடலாம் போது இன்னைக்கு அவன் வந்தா பாக்கலாம், இல்ல நாளைக்கு போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடலாம். சரி நான் இன்னைக்கு டார்லிங்க பாக்க போறேன், ஏய் உனக்கு இப்பதான்டா கல்யாணம் ஆச்சு, நான் ஆளை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போவாரு. இந்த விஷயத்த எல்லாமே ஹீரோனி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. சரி டைம் ஆயிடுச்சு நம்ம வெளியே போயிடலாம்னு சொல்லிட்டு ஸ்டேஷன் விட்டு வெளியே போறாங்க. ஆனா அங்க இருக்க டாக்ஸி டிரைவரும் ஆட்டோக்காரங்க எங்க போனோம் தனியா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு 1008 கேள்வி கேட்பாங்க. இவங்களுக்கு பயம் வந்தவங்க திரும்ப ஸ்டேஷனுக்குள்ளே வந்து உட்காடுறாங்க. எங்க ஹீரோவும் அவர் இறங்கின ஸ்டேஷன் எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸும் தேடுறாங்க, அவங்க எங்க போயிருக்காங்க யாருக்கும் தெரியல. இதெல்லாம் பார்த்த ஹீரோ ரொம்ப வருத்தப்படுறாரு. இந்த புஷ்பா தூங்கிட்டே இருக்கும் போது எழுந்துக்கிறாங்க. நைஸா அவங்க பேக் எடுத்துட்டு வெளியே வராங்க. அந்த தாத்தாவும் ஜாக்கிரதைன்றாங்க. திரும்பி பார்த்தா அவர் தூக்கத்துலதான் பேசிட்டு இருப்பாரு. இப்போ அவங்க கிட்ட இந்த போன்ல இருக்கிற சிம்மன் கொளுத்திடுறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில ஹீரோனி எழுந்துக்கிறாங்க. அங்க அந்த பாத்ரூம்ல தான் அவங்க தூங்கி இருப்பாங்க. முகத்தை கழுவுறாங்க, அவங்களுக்கு அழுகழுகையா வருது, கண்ணை தொடச்சிட்டு வெளியே வராங்க, ரொம்ப குளிருது. இப்ப அவங்க ஒரு ஹேண்டிகேப் கிட்ட வராரு. அவரை பார்த்துட்டு அவங்க பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இருங்க நான் ஒன்னும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வராரு. இப்ப அவங்க ஒரு ஷார்ட்டா ஒரு பர்சன் வர்றாங்க. பயப்படாதீங்க, அவர் இங்க இந்த ட்ராக்ல கால் மாட்டி காலை இழந்துட்டாரு, நல்லவன் தான், ஒன்னும் பயப்படாதீங்க, சரி இங்க என்ன பண்றீங்க வாங்க உங்களை சேஃபான எடுத்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு. இப்ப அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற ஆபீசர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அவரும் புருஷன் பேர் சொல்லலாம் போது அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்பதான் மெகந்தி எல்லாம் அவங்க ஹஸ்பண்ட் நேம் இருக்கும், அதை காமிக்கிறாங்க. சரி நீ எங்க இருந்து வந்த அப்படின்னு கேட்கும். நான் வீட்டுல இருந்து வந்தேன். வீட்டுல இல்லம்மா எந்த ஊரு பேரு சொல்லணும் போது அது ரொம்ப தூரம், ஸ்டேஷனுக்கும் ஊருக்கும் ரொம்ப தூரம், எனக்கு எக்ஸாக்டா தெரியலன்னும் போது சரி உன் புருஷன் ஊர அதுவும் தெரியல, ஆனா கங்கை நதி இருக்கணும் போதுமா இருக்கிற எல்லா இடத்துலயும் கங்கை நதி போயிட்டு இருக்கோம், உன் ஊரை எதுவும் சொன்னாதான் கிளியரா சொல்ல முடியும். சரி உனக்கு பண்றா நான் லைனா எல்லா பேரையும் சொல்றேன், அதுல எதுவும் உன் ஊரை நீ சொல்லணும் போது எனக்கு ஒண்ணுமே தெரியல, இதெல்லாம் பண்ணா சீக்கிரமா கண்டுபிடிக்க முடியாதுன்னும் போது பாவங்க அவங்க ஹஸ்பண்ட் வேற அவளை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு கூட சொல்லும் போது அவனை விட்டுட்டு போயிட்டான் போது ஆமா அப்படின்னு பாவமா முகத்தை வச்சுட்டு இருப்பாங்க. சரி அப்ப வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போலான்னு போது இல்ல நாங்க வரமாட்டேன். ஏன் இல்ல போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் போக கூடாது, போலீஸ் தான் நல்லவங்க இல்லைன்னு என் புருஷன் கிட்ட சொல்லியிருக்காரு. நம்ம என்னமா நீ எதுக்கும் ஒண்ணு வர மாட்டேன், அவங்க வச்சு என்ன பண்றது அப்படின்னு அவரை யோசிச்சுட்டு இருப்பாரு. அதே ஹீரோ போலீஸை பாக்கணும்னு சொல்லி கிளம்புவாரு. அவங்க அப்பா ஏறாரா ஏன்னா நல்ல சட்டை வாட்ச் போட்டிருக்க, இதெல்லாம் பார்த்தாங்கன்னா போலீஸ் குடியிருவானுங்க, பழைய ட்ரெஸ் போட்டு போ அப்படின்னும் போது ஹீரோ மாத்திட்டு வருவார். அதே இடத்துல இங்க புஷ்பாவும் அவகிட்ட அந்த நகையும் துணியும் எடுத்துட்டு ஹீரோட அம்மா கிட்ட போய் நிற்பாங்க. அவங்க அப்பதான் பீரோ ஓபன் பண்ணி பணத்தை எடுப்பாங்க. திரும்பி பார்த்து பயந்துருவாங்க, நீ ஏன் இங்க நிக்கிறேன் போது இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான பொருள், நீங்க பீரோல சேஃபா வச்சிருக்கீங்களான்னு போது சரி கூடன்னு சொல்லி பீரோல வச்சுருவாங்க. இப்ப அவங்க வெளியே வரும்போது ஹீரோ பாப்பாரு, என்ன மன்னிச்சிடுங்க நான் பண்ண பெரிய தப்புல நீங்க இங்க வந்துட்டீங்க, சரி வாங்கல நீங்க போலீஸ போய் பாக்கலான்னும் போது போலீஸா நான் வரல எனக்கு பயமா இருக்கு அப்படின்வாங்க. சரி அப்ப நீங்க
இங்க இருங்க நானே போறேன், எனக்கு வர பயமா இருக்கு, என் மனைவி எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டே அவர் அங்க இருந்து போயிடுவாரு. இப்ப ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க. அங்க இருந்து ஆபீசரும் நல்லா பாக்கெல்லாம் போட்டுட்டு ஒரு பாட்டை கேட்டுட்டு ரசிச்சுட்டு இருப்பாரு. அதாவது ஒரு பையன் குளிச்சா சண்டை போட்டான்னு சொல்லி ஜெயில தூக்கி போட்டுருப்பாங்க. அவங்க கிட்ட கமிஷனும் வாங்கிட்டு பணம் தராதனால அதுக்கு பதிலா பாட்டு பாடுங்கன்னு சொல்லியிருப்பாரு. அவங்களாம் நல்ல பாட்டு பாட இவரும் ரசிச்சுக்கிட்டே போதும் 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 பணம்லாம் போதும், ஆனா ஒரு நோட்டு கிழிஞ்சிருக்கு மாத்தி கொடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எல்லாத்தையும் எண்ணிட்டு வச்சிருவாரு. டேய் உங்க அம்மா பாட்டு பாடி பணத்தை கொடுத்தோன்னு காப்பாத்திட்டாங்க, அடுத்த வாட்டி இதுவே குடிச்சிட்டு சண்டை போட்டான்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் போ அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிடுறாங்க. இங்க ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸா வராங்க. அங்க அந்த ஒருத்தரும் சார் நான் எம்எல்ஏ கிட்ட பேசிட்டேன், உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இவன் தான் என் ஃப்ரெண்ட், என் பேர் தீபக் குமார், இவரோட மனைவி காணாம போயிட்டாங்க சார் என்னும் போது என்னடா மனைவி காணாம போயிட்டாங்களா, இவ்வளவு வருஷாச்சிட எனக்கு திருமணம் ஆகி என் மனைவியை விட்டு போனதே இல்ல, உங்களுக்கு என்ன ரகசியம் என்ன மறைஞ்சிருக்கும் கிட்ட அப்படின்னும் போது ஹீரோ ஒன்னும் சொன்ன மாதிரி இருப்பாரு. சரி எடு பணத்தை எடு அப்படின்னும் போது 5000 ரூபாய். என்னடா இது 15000 ரூபாய்க்கு 5000 ரூபாய் குடிக்கிற, 10000 ரூபாய் எங்க இருக்கு? அவர் சொன்னா சார் நான் எம்எல்ஏ கிட்ட பேசிட்டேன், இவ்வளவுதான் இவங்க கிட்ட இருக்கு அப்படின்னும் போது அப்படியா அப்படின்னு பேசும்போது அங்க ஃப்ரெண்ட் சார் இவன் நல்லா பாடுவான், 10000 ரூபாய் கொடுத்துல இவன் பாட்டு பாடுவான் சார் உங்களுக்கு என்னும் போது ஓ நீ நல்லா பாடுக, இல்ல சார் எனக்கு பாட்டு வராது, ஆனா உன்னை எப்படி பாட அப்படின்னு எனக்கு தெரியும், லட்டி வச்சு அவன் காலையே அடிங்கடா அப்படின்னும் போது அவன் கத்துவான். சார் சார் ப்ளீஸ் சார் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார் அப்படின்னு உங்க ஃப்ரெண்டு சொல்லும் போது சரி சொல்லு எப்படியும் உன் மனைவி காணாம போனாங்க அப்படின்னும் போது 27ஆம் தேதி என் மனைவி கிராமத்துலதான் திருமணம் ஆச்சு. சோ 3 நாள் ஆச்சு நாங்க அங்க இருந்து இங்க வர, அப்படி வரும்போது என் மனைவி காணாம போயிட்டாங்க, தவறுதல வேற ஒரு பொண்ணை நான் கூட்டிட்டு வந்துட்டேன் போது டேய் நீ லக்கு தான்டா உனக்குதான் பொண்டாட்டி கிடைச்சிட்டாங்களே அப்படின்னு இவர் சொல்லும் போது சார் சரி ஒய்ஃபோட போட்டோ இருக்கான்னு போது இருக்கு சார் ஒரு போட்டோ காமிப்பாங்க, அதுலயும் முக்காடு தான் போட்டுருப்பாங்க. வா செம்ம போட்டோ, ஆனா இதை வச்சு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, டேய் உன் ஒய்ஃபோட ரியல் போட்டோ ஏதாவது இருக்கான்னு போது இல்ல சார் நாங்க எடுக்கலாம் போது சரி அவளோட அங்க அடையாளம் எதாவது சொல்லணும் போது மூக்கு கீழே அவங்களுக்கு ஒரு மச்சம் மாதிரி இருக்கணும் போது அதை எழுதி வச்சுக்கோ. சரி அதெல்லாம் ஓகே, வேற ஒரு பொண்ணு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன், அந்த பொண்ணு பேர் அந்த பொண்ணு புஷ்பா, அவளையே நீ கூட்டிட்டு வரலன்னு சார் அவங்க கொஞ்சம் போலீஸ்னா பயம், நாங்க போலீஸ்னா அவளுக்கு எதுக்கு பயம் அப்படின்னு இவர் கேட்கும் போது எல்லாமே யோசிப்பாங்க. சரி அந்த பொண்ணை பத்தி டீடைல்ஸ் சொல்லுங்க போது அது கொஞ்சம் சத்தீஸ்கர்ல இருந்து வந்திருக்கா சார், அவங்க புருஷன் பேர்லாம் சொன்னா உன் ஒய்ஃப் கிட்ட நகை இருந்ததுல அதை எடுத்துட்டு தான் அவங்க போயிட்டாங்களான்னு போது இல்ல சார் நகை எல்லாம் என்கிட்ட தான் சார். சரி அந்த புஷ்பா அவ நகை அது என் மனைவி நகையை விட அதிகமா இருக்கும் சார், அவங்க கிட்டதான் இருக்குன்னு போது ஓ அப்படியா வேற டீடைல் தெரியுமா சார், அவங்க ஒரு போன் நம்பர் கொடுத்தாங்க அதை நாங்க கால் பண்றோம் ஆனா ராங் நம்பர்லயே வருது சார். சரி நீங்க எப்ப போங்க, ஆனா நாளைக்கு வரும்போது புஷ்பாவோட வாங்க அப்படின்றத அவர் சொல்லுவார். அங்க கான்ஸ்டபிள் சார் இவன் மேல கேஸ் ஃபைல் பண்ணி ஜெயில போடலாம்ல சார் போது டே வேண்டாமே பேசுறா, நம்மளுக்கு தேவை தங்கம் யார்கிட்ட இருக்கு புஷ்பா கிட்ட இருக்கு, அவ்வளவுதான் நம்ம தூக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் பேசிட்டு இருக்கும் போது இங்க ஹீரோ வீட்டுக்கு வர்றாரு. வந்து பார்த்தா அவங்க அம்மா அந்த புஷ்பா பொண்ணு கோயிலுக்கு போனாப்பா இனிமே வரல அப்படின்னும் போது ஏமாத்தி இருக்கீங்க, ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனை பார்த்தாது இந்த பொண்ணை வேற தொலைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோவப்பட்டுக்கிட்டு இருப்பாரு. இப்ப ஹீரோனே காமிக்கிறாங்க அங்க இருந்து அந்த சின்ன பையனும் ஒரு லேடி கிட்ட கூட்டிட்டு வந்திருப்பாங்க, அவங்க டீ கடை தான் வச்சிருப்பாங்க, எங்க அக்கா வேற லெவலில் ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க, என்ன சின்ன வயசுல இருந்து அவங்க தான் பாத்துக்கிட்டாங்க போது பேசிட்டெல்லாம் போதும் போய் பார்த்துக்கணும் போடா. ஹீரோனி கேட்டா உன் கதை என்ன இப்படிதான் கேக்குறேன், புருஷன் விட்டுட்டு போயிட்டான் மோசமானவன் போல போது இல்ல நான் தவறுதலாதான் மிஸ் ஆயிட்டோம் அப்படின்றத சொல்லுவாங்க. இங்க ஒரு ஆள் உங்க கடையில சட்னி எடுப்பாரு, டேய் எத்தனை சமோசா, 2 சமோசா, 2 சமோசாக்கு நீ இவ்வளவு சட்னி போடுவியா, கைய உடைச்சிடும் போடா அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுருவாங்க. அந்த சின்ன பையனு பாவமா அவங்களோட புருஷனோட வீடும் தெரியல இவங்களோட வீடும் தெரியல, நானும் எல்லா பேரையும் சொல்லிட்டேன் ஆனா அவங்களோட கிராமம் எதுன்னு அவங்களுக்கு தெரியல, அது வேற பூ பேர்ல தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது சரி இவ அம்மா வீடு எதுன்னு பார்த்து அவளை போக சொல்லுங்க, இன்கேஸ் அவங்க அம்மா வீடு தெரிஞ்ச கூட போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாமா ஏன் அப்படின்னும் போது ஹீரோன்னு இல்ல நான் இப்ப என் அம்மா வீட்டுக்கு போனேன்னா எல்லாருமே எனக்கு ஏதோ பிரச்சனை அதனால என் புருஷனை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி தப்பா பேசுவாங்க, அதனால நான் போக மாட்டேன் அப்படின்னும் போது அந்த லேடி இங்க பாருங்க மத்தவங்க அவளை பத்தி பேசுற வார்த்தைய நிறுத்தவே முடியாது, அவன் என்னென்ன தோணுதோ சொல்லிட்டு தான் இருப்பாங்க, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்காது, நீ பேசாம வீட்டுக்கு போ அதான் உனக்கு சேஃப் அப்படின்னும் போது இல்ல நான் போக மாட்டேன் புருஷனை தேடி வருவாரு அப்படின்றத சொல்லுவாங்க. இன்னமும் அவனுக்கு புரியல, அவனை ஏமாத்திருக்கான், நீ முட்டாளா இருக்கான் போது யாரும் முட்டாள், நான் முட்டாள நான் தெளிவா தான் இருக்கேன், எங்க அம்மா எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க, எனக்கு சமைக்க தெரியும் துணி துவைக்க தெரியும் எல்லாத்தையும் எனக்கு கில்லாடி தெரியுமா, அப்படியா அப்போ உன் கிராமம் பேர் என்னன்னு போது அது மட்டும் தான் தெரியல பாத்தியா, அவ்வளவு முட்டாளா உங்க வீட்டுல உன்னை வளர்த்து வச்சிருக்காங்க அப்படின்னும் போது அவ இல்ல நான் முட்டாளா நான் தெளிவா தான் இருக்கேன்னு, நீ முட்டாளா இருக்கேன்னு ஊருக்கே தெரியுது ஆனா நீ முட்டாள் இல்ல நீ ரொம்ப கான்பிடென்டா பேசுற பாத்தியா, அதை பார்க்கும் போதே எனக்கு சிரிப்பா வருது அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டே இருக்கும் போதே இவளுக்கு கோவம் வந்துடும், சாப்பாடு அங்க வச்சுட்டு அந்த கோவமா போயிருவான். இப்போ புஷ்பாவோட ஹஸ்பண்ட் போலீஸ் ஸ்டேஷன் வருவாரு, அவங்களோட மனைவியோட உண்மையான பேரு ஜெயா தான், என் மனைவி ஜெயா காணாம போயிட்டாரும் போது அவங்க அந்த போலீஸ்காரரும் உங்க வயசு காணமா, சரி பாரு சரி சொல்லுங்க நான் எல்லாம் எழுதி வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. புஷ்பான்ற உண்மையான ஜெயாவுக்காக வெயிட் பண்ணிருப்பார், அவங்க வருவாங்க, ஏங்க இவ்வளவு நேரம் எங்கங்க போனீங்க, அவங்க எல்லாத்தையும் தேடிக்கிட்டு இருந்தான் போது நான் கோயிலுக்கு போனா வர லேட் ஆயிடுச்சுன்னும் போது ஹீரோட அம்மாவும் நம்ம சாமி கூப்பிட்டு ஒரு
கேட்டு சொர்க்கத்துக்கே போயிட்டு வந்துட்டியா என்ன, உன்னை எங்கெல்லாம் தேடுறதுன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பான். நான் கோயில தானே இருந்தேன் அப்படின்னும் போது ஹீரோட அப்பாவும் நான் கோயில வந்து தேடினேனே உன்னை கண்டுபிடிக்க முடியலன்னு போது நான் முகத்தை மூடிட்டு இருந்தேன், அதனால நீங்க என்ன பாத்துக்க மாட்டீங்கன்னும் போது ஹீரோவும் அப்பாட்ட பாத்தியா என்ன அன்னைக்கு கிண்டல் பண்ண முகத்தை முன்ன எப்படி பெண்களை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா திட்டிக்கிட்டு இருப்பாரு. உடனே புஷ்பாவும் என்னங்க பிரசாத் அப்படின்னு சொல்லிட்டு டாபிக்க மாத்தி விட்டுருவாங்க. இப்ப எல்லாமே பேசிட்டே இருக்கும்போது அவங்க நைஸா பீரோ ஓபன் பண்ணி அங்க ஒரு பொருளை வைக்கிறாங்க. இப்ப அவங்க அப்பாவும் ஹீரோ கிட்ட என்னடா வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம 1000 ரூபாய் தான் தந்தேன், அவங்க கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறதா சொன்னாங்க, அது மட்டும் இல்லாம புஷ்பா உங்களை வர நாளைக்கு போலீஸ் கூட்டிட்டு வர சொன்னாங்க, உங்ககிட்ட சில கேள்வி கேட்கணுமா அப்படின்னும் போது அவங்க யோசிச்சுட்டே அங்க இருந்து போயிருவாங்க. அவங்க அப்பாவும் நீ கவலைப்படாதரா, உன் மனைவி கிடைச்சாலே இந்த பிரச்சனை எல்லாம் சீக்கிரமா சரியாயிரும் அப்படின்னும் போது இப்ப ஹீரோ உங்க மனைவி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுல யோசிச்சு பாப்பாரு. ஹீரோ ஹீரோனோட கிராமத்துலதான் தங்கியிருப்பாரு. அங்க கல்யாணம் ஆகி பூஜை எல்லாம் முடிஞ்சு கொஞ்ச நாட்கள் கழிச்சுதான் இவங்கள அவங்க ஊருக்கே அனுப்பியிருப்பாங்க. அப்படி கொஞ்ச நாள் அவங்க கூட இருந்த நேரத்துல அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கும், அதெல்லாம் அவரை நினைச்சு பாரு. இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு ஃபேக்ட் வரும், அதுல காணாம போனா ஜெய பத்தின இன்ஃபர்மேஷன் வரும், அதெல்லாம் அவரு நோட் பண்ணுவாரு. இப்ப புஷ்பாக்கும் இவங்களுக்கும் சில விஷயங்கள்லாம் ஒத்து போகும். ஃபேக்ஸ் அனுப்பினா அந்த போலீஸ் கால் பண்ணுவாங்க. இங்கேயும் அதே மாதிரி 2 திருமண பெண்கள் காணாம போனாங்க. சோ அதை பத்தி உங்ககிட்ட பேசணும் போது ஜெயா இல்ல அந்த பொண்ணு பேர் புஷ்பான்னு சொல்றாங்க. ஆனா சில விஷயங்கள்லாம் ஒத்து போகுது. பூன்னு ஒரு பொண்ணு காணா போனா அவளை பத்தின விஷயம் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதான் போது அது தெரியல சார், இங்க பிரதீப்னு ஒருத்தர் அவங்க மனைவி ஜெயா காணோம்னு மட்டும் இன்ஃபர்மேஷன் சொன்னாரு அப்படின்னு. ஓ அப்படியா, இங்க பூன்னு ஒரு பொண்ணு காணாம போனா நகை இல்லாம தான் காணாம போயிருக்கா, நீங்க சொல்ற அந்த ஜெயா அந்த பொண்ணு போகும்போது நகை இல்லாம போனாலும் போது இல்ல சார், அவங்க கிட்ட 150 பவுன் நகையோட தான் காணாம போனாங்கன்னும் போது 150 பவுனா, சரி இதை உங்களோட ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணிருக்கீங்களா? இல்ல சார் நாங்க இன்னும் பண்ணல, இதுக்காகத்தான் பண்ணலாம் இருக்கும். ஓ அப்படியா, சரி அந்த பொண்ணோட போட்டோ இருந்தா அனுப்புங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போன் வச்சிருவாரு. புஷ்பா மேலதான் கண்ணு வைக்கணும், அவங்க கிட்டதான் அந்த நகை இருக்கும் அப்படின்றத இவர் யோசிக்கிறாரு. எங்க நைட் எல்லாம் தூங்கிட்டே இருக்கும்போது புஷ்பா யாருக்கும் தெரியாம நைஸா வெளியே வராங்க. அவங்க யாருக்கும் தெரியாம ஒரு புது சிம் வாங்கி வச்சிருப்பாங்க, அதை அந்த போன்ல போடுறாங்க. இப்ப நைட்டு ஈரோனே நடந்து வரா, எங்க போறதுன்னு தெரியாம இருக்கும் போது அந்த குள்ளமா இருக்க கவலைப்படாதீங்க, எங்கிட்ட ஒரு பேலஸ் இருக்கு அங்க வந்து தூங்குங்கன்னு சொல்றாங்க. அது அந்த இடத்துல நிறைய பொருட்கள்லாம் இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கோங்கன்னும் போது இப்போ அந்த ஹேண்டிகேப் அவரு டக்குன்னு எழுந்து நிக்கிறாரு. உங்க காலு அதெல்லாம் சும்மாங்க, காசுக்காக அப்படிதான் நாங்க பண்ணுவோம், நல்லா ஆரம்பிச்சுக்கோங்க, இந்த உலகத்துல உண்மை மாதிரி இருக்குது உண்மையும் கிடையாது, பொய் மாதிரி இருக்குது பொய்யும் கிடையாதுங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சரி வாங்க தூங்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே நைட் எல்லாம் தூங்குறாங்க. ஹீரோட அம்மா செய்யற டீ நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்க கிட்ட நல்லா பேசிட்டே இருக்கும் போது இப்ப அந்த தாத்தா எதுக்கு நைட் ஆனா கத்திக்கிட்டே இருக்காரு, அவர் தூங்குவாரா இல்ல முடிச்சிட்டு இருப்பான்னு கேட்கும்போது அவர் சின்ன வயசுல இருந்து வாட்ச்மேனா வேலை பார்த்துட்டு இருந்தாரு, அதனால 24 மணி நேரம் முழிப்பாவே இருப்பாரு, அவர் தூங்கினாலும் கண்ணு திறந்துதான் இருக்கும், அப்பப்ப அவர் அலாட் அப்படின்னு சொல்றதும் அதுக்காக தான் அப்படின்னு சொல்லும் போது ஓ அப்படியான்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வேடிக்கையா பேசிட்டு இருப்பாங்க. புஷ்பா வீட்டுல துணியெல்லாம் மடிச்சுட்டே இருக்கும் போது ஹீரோவோட அண்ணி இருப்பாங்க, அவங்க பேசாம சைலண்டா இருப்பாங்க. உங்க ஹஸ்பண்ட் சிட்டில வேலை பாக்குறாரா செக்யூரிட்டியான போது ஆமா அவர் ரொம்ப நல்லவர் போல, உங்களை மாதிரி வாய் பேச முடியாதவங்களுக்கு எல்லாம் வாழ்க்கை கொடுத்துட்டு இருக்காரு போது யார் சொன்னா எனக்கு பேச்சு வருமே, அப்படியா ஆனா நீங்க பேசி நான் கேட்டதே இல்லைன்னு போது என் கணவரே இல்ல வேற யார் கூட நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு அங்க இருந்து போயிருப்பாங்க. இப்ப அங்க இருந்து குட்டி பையன் புஷ்பாவையே முறைச்சு பாத்துக்கிட்டு இருப்பான். என்னடா என்னையே பாத்துக்கிட்டு இருக்க அப்படின்னும் போது இல்ல என் ஃப்ரெண்டோட அப்பா செருப்பு ஒரு இடத்துல விட்டுட்டு போனாராம், பார்த்தா செருப்பு தொலைஞ்சு போயிடுச்சான், அப்பதான் அவனோட அப்பா சொன்னாராம் பேரே இல்லாத விஷயத்த யார் வேணா எடுத்துப்பாங்கன்னு. டக்குன்னு கையை பார்ப்பாங்க, அவங்க கையில ஜெயான் தான் எழுதியிருக்கும், நாளைக்கு வர போலீஸ் ஸ்டேஷன் போகணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்ப அடுத்த கலை போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க, புஷ்பா முகத்தை மூடிட்டு. இப்ப ஹீரோனே அந்த பாட்டி கடைக்கு அவங்களுக்கு டீ கொடுப்பாங்க. எல்லாமே சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அவங்க கிட்ட இருந்து ஒரு பைய கொடுப்பாங்க, இதை நீங்க சேஃபா வச்சுருக்கீங்களா, அது பத்திரமா இருந்தா என் புருஷனுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லுவாங்க போது அவனே பொறுப்பு இல்லாம ஒன்னு விட்டுட்டு போயிட்டான், அவன் நல்லதை பத்தி நீ ஏன் நினைக்கிறேன் போது இல்ல அவர் வருவார் என்ன கண்டிப்பா கூட்டிட்டு போவாரு அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. இப்ப ஒருத்த சமோசாக்கு சட்னி எடுக்க வருவார், எடுத்துக்கோ அப்படின்னும் போது இல்ல வேணாம் எடுத்துக்கோடா அப்படின்னு சொல்லி அவங்க கட்டுவாங்க. சரி சாப்பிட்டதான் போதா வந்து வேலை பண்ண அப்படின்னு அந்த பாட்டி சொல்லும் போது அந்த சின்ன பையன் போ இதான் நல்ல சான்ஸ் போ அப்படின்னும் போது அவங்களும் அவங்க கூட சேர்ந்து சமையல் எல்லாம் செய்ய ஆரம்பிப்பாங்க. இப்ப போலீஸ் ஆபீசரும் புஷ்பாவோட முகத்தை பார்க்கணும்னு நினைப்பாரு, ஆனா அவங்க மூடி வச்சிருப்பாங்க. சரி சொல்லுமா நீ எந்த ஊரு எங்க இருந்து வர, எல்லா டீட்டெயிலும் நீயே கரெக்டா சொன்னா நாங்க அதிகமா கேள்வி கேட்க மாட்டோம், ஆனா பதில் வரலன்னா வச்சுக்கோயேன் இங்க இருக்காங்க பாரு கான்ஸ்டபிள் இவ லட்டி எடுத்தான்னு வச்சுக்கோயேன் உடைக்காம விட மாட்டா அப்படின்னு சொல்லும் போது உன் பேர் என்ன போது என் பேரு புஷ்பா ராணி, உன் புருஷன் நேம் போது அதையும் சொல்லுவாங்க. சரி எங்க இருந்து வந்திருக்கேன் போது சத்தீஸ்கர், அப்படி அங்க என்ன ஊரு அப்படின்னும் போது ஒரு ஊர் பேர் சொல்லுவாங்க. அப்படி ஒரு ஊர் நான் கேள்விப்பட்டதே இல்லை, அதாவது எங்க கிராமத்துல அப்பப்ப பேரை மாத்திக்கிட்டே இருப்பாங்க, அதனால எந்த பேரும் யாருக்கும் ஒழுங்கா தெரியாதுங்க அப்படின்வாங்க. சரி நீ இந்த ஊருக்கு வந்திருக்கேன்னா இங்க இருக்கிற ட்ரெயின்ல தான் வந்திருப்பேன், ஆனா நீ சொல்ற ஏரியா ரொம்ப தூரத்துல இருக்கேமா போது அதாவது என் புருஷன் கூட நான் இங்க வரும்போது 2-3 ட்ரெயின் மாறி தாங்க வந்தேன், அதனால எனக்கு எக்ஸாக்டா என் புருஷனோட ஊர் தெரியாது அப்படின்றத அவங்க சொல்லிடுவாங்க. சரி உனக்கு ஏதாவது மார்க் இருக்கா கையில அப்படின்றத அவர் கேட்கும்போது எனக்கு ஒரு டாட்டூ இருக்கான்னு சொல்லி வயலெல்லாம் எடுத்துட்டு அந்த டாட்டூ காமிப்பாங்க. அதுல வேற ஒரு பேர் இருக்கும், போலீஸ்க்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி அந்த டாட்டுவே மாத்திருப்பாங்க. ஏன்னா இதுல வேற பேர் இருக்கு, உன் பேரு புஷ்பா கையில இருக்க டாட்டு சம்பந்தமே நம்ம இருக்கேன் போது இது
என் தாத்தா கூப்பிடுற பேருங்க, அதுதான் சின்ன வயசுல நான் கூப்பிட்டாங்க, அந்த பேரை நாங்க வச்சுட்டோம் போது அப்படியா சரி ஓகே உன ஒரு போட்டோ எடுக்கணும் போய் நில்லுமான போது முக்காடு போட்டு நிப்பாங்க. இப்பதான் இருந்து அப்படி போட்டோ எடுக்க முடியும், முகத்தை காமிங்க நம்ம போது அப்படி இல்ல எங்க முகத்தெல்லாம் காமிக்க கூடாது எங்களோட கல்ச்சரல் போது அதெல்லாம் இல்ல முகத்தை மூடாம போட்டோ எடுக்கணும் போது அங்க இருந்து கொஞ்சம் கிராமத்துல எப்படிதான் சில விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம அதிகமா கொஸ்டின் கேட்டோம்னா நம்ம அபியூஸ் பண்ணணும்னு சொல்லி ஏதாவது கேஸ் போட்டுருவாங்க, விடுங்க பாத்துட்டான் போது அப்படியா சரி சரி புஷ்பா நீ போலாம் அப்படின்னும் போது ஜெயா அப்படின்னும் போது டக்குன்னு அவங்க திரும்பிடுவாங்க. ஏன்னா அதானே உங்க உண்மையான பேரு. என்னம்மா திரும்புறேன் போது இல்ல சரி என் வழியில் இருக்கு அதை எடுத்துட்டு போகதான் நான் திரும்பினேன் போது அப்படியே சரி போப்போம் ஜெயா ஜெயா மாட்டிக்கிச்சு ஜெயா அப்படின்றத அவர் சொல்லிட்டு இருப்பார். புஷ்பாவும் அப்பாடா தப்பு சொன்ன சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வழியில எடுத்துட்டு அங்க வந்து போயிடுறாங்க. இப்ப ஈரனே காமிக்கிறாங்க. ஈரணி அந்த பாட்டி என் கூடயே வந்து தங்கிக்கோமான்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க. வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்க, இவங்க மட்டும் தான் தனியா இருப்பாங்க. இங்க என்கிட்ட இருக்க சில சாரி இருக்க வேணா மாத்திக்கணும் போது இல்ல இல்ல நான் இந்த புடவையிலே இருக்க அப்பதான் என் புருஷனை கண்டுபிடிப்பாரு அப்படின்றத சொல்லுவாங்க. ஆமா நீங்க இங்க தனியா இருக்கீங்களே உங்களுக்கு பயமா இருக்காதுன்னு போது தனியாதான் இல்ல என் புருஷனும் என் பையனையும் கூட தான் இருந்தாங்க, ஆனா குடிச்சிட்டு என்ன அடிச்சு சித்திரவதை பண்ணியிருந்தாங்க, கேட்ட பொண்டாடி அடிக்கிறதுல என்ன தப்பு அது ஏன் உரிமைன்னு பேசினானுங்க, இவங்க கூட எல்லாம் நம்மளால வாழ முடியாதுன்னு சொல்லி 2 பேரும் துரத்திட்டு இப்ப நான் நிம்மதியா வாழ்றேன். இந்த வீட்டுக்கு நான் தான் ராணி. எப்பவுமே ஒருத்தவங்க கெரியர்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும், அப்பதான் தனியா இருந்தா தைரியமா இருக்க முடியும் வாழ முடியும் அப்படின்றத அவங்க சொல்லும் போது இதெல்லாம் அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்கா. இங்க புஷ்பாவும் ஹீரோட அம்மா கிட்ட நான் மார்க்கெட் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புவாங்க. அவங்க போறத போலீஸும் ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வருவாங்க. அவங்க ஒரு நகை கடைக்கு போறாங்க. அவங்க இதை அந்த வலையில கொடுத்துட்டு 5000 ரூபாய் வாங்குறாங்க. இப்ப அவங்க போன பிறகு போலீஸ் அந்த இடத்துக்கு போறாங்க, அந்த நகையை பாத்துக்கிறாங்க. இப்ப இந்த நகையை விற்க கூடாது உங்ககிட்டதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் புஷ்பாவை ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. அவங்க ஒரு கடைக்கு போறாங்க, ட்ரெஸ் வாங்குறாங்க, அதே மாதிரி வேற இடத்துல ஸ்டேஷன்ல டிக்கெட்டை வாங்கிக்கிறாங்க. போஸ்ட் ஆபீஸ போய் சில பணத்தையும் டெபாசிட் பண்றாங்க. இது எல்லாத்தையும் போலீஸ் ஆபீசர் நோட் பண்ணி போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படி அவங்க போயிட்டே இருக்கும்போது ஹீரோ வராரு. ஹீரோ பார்த்து அவங்க பயந்து போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. இந்த விஷயத்தையும் அவர் நோட் பண்றாரு. இப்ப ஹீரோ ஒரு மனைவியை போட்டோ எடுத்துட்டு போய் எல்லாக்கிட்டையும் நீங்க என் மனைவியை பாத்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஒரு கடைக்காரரு என்னப்பா போட்டோ இதுல எப்படி உங்க மனைவி என்னால அடையாளம் காமிக்க முடியும், இப்படியே பொண்ணுங்களால முகத்தை மூடி வச்சு போட்டோ எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் அட்வைஸ் எல்லாம் பண்ணுவாரு. கடைசியில அவரோட மனைவி வெளியே வருவாங்க, பட் அவங்களே முக்காடு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்றடா அப்படின்னு நினைச்சிட்டு ஹீரோ அங்க வந்து போறாரு. இப்ப புஷ்பா பாட்டு பாடிக்கிட்டே அங்க இருந்த வயல எல்லாம் நடந்து போயிட்டே இருப்பாங்க. இப்ப ஹீரோட ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு அவங்க மேல ஒரு கண்ணு இருக்கும். சோ அவங்க கிட்ட வந்து பேசும்போது இவங்க நிறைய இங்கிலீஷ் வேர்ட் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு இங்கிலீஷ்லாம் தெரியுமானும் போது நான் +2 வரைக்கும் படிச்சிருக்கேங்க போது ஓ அப்படியா சூப்பர். ஆமா நீங்க என்ன பண்றீங்க போது நான் இங்க ஒரு பிரிண்டர் கடை வச்சிருக்கேன், எம்எல்ஏக்கெல்லாம் நான் அதை பெரிய பெரிய பேனர் எல்லாம் பண்ணி தருவாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருப்பாரு. அப்படி பேசிட்டே இருக்கும்போது ஹீரோட அப்பா வந்துடுறாரு. அதை பார்த்தோன்னே அவர் அங்க வந்து போகும்போது ஹீரோட நெல்லு நிறையவே பூச்சிகள்லாம் பிடிச்சிருது, இதனால எங்களுக்கு வந்து போதிய வருமானம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது இதை புஷ்பா கேட்டுறாங்க. பூச்சிலாம் வருதுன்னா நீங்க எல்லோ கலர் போர்டு ஒரு இடத்துல வைக்க கூடாது, அதை வச்சு அதை பார்த்து பயந்து பூச்சிலாம் வராது அப்படின்ற மாதிரி சயின்டிபிக்கா நிறைய விஷயத்த சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்ட அவரு சிரிப்பாரு. உங்களுக்கு எப்படி தெரியுங்க அப்படின்னும் போது அப்போ விவசாயம் தானே பண்ணிட்டு இருந்தாரு, அவருக்கும் நிறைய ஏக்கர் இருந்தது, அப்ப அவர் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவாரு சொல்லிட்டு பேசிட்டு அங்க இருந்து வந்துடுறாங்க. இப்ப ஹீரோட அண்ணியும் உங்களுக்கு எப்படிங்க இதெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னும் போது என் அப்பா ரொம்ப கடினமா உழைப்பாருங்க, ஏன்னா என் அப்பா விவசாயத்துல என்ன தெரியுமா சொல்லுவாரு, கடினம் முயற்சியும் நம்பிக்கையா இருந்தா போதும் கண்டிப்பா நம்மளால நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். ஆனா அது உண்மைதான். ஆனா நான் என்ன தெரியுமா நம்புவேன், சயின்ஸை வச்சு ஒரு விஷயத்த நம்ம கிளியரா புரிஞ்சுக்க முடியும், அதனால தானே விவசாயத்தெல்லாம் படிக்க ஆரம்பிச்சு அப்படின்றத அவங்க சொல்றாங்க. இப்ப போலீஸோ எடுத்து போட்டோ எல்லாம் ரெடி பண்ணி பார்த்தா அதுல எதுலயும் புஷ்பாவோட முகம் கிளியராகவே இருக்காது. இவ்வளவு போட்டோ எடுத்தெல்லாம் வேஸ்டா போச்சோடா அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாரு. சரி ஃபேக்ஸ் அனுப்புறேன் நாங்களே அந்த ஆஃபீஸர் அனுப்பிட்டாங்கன்னு போது இல்ல சரி இன்னும் அனுப்பல அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கும் போது இப்ப ஹீரோ எம்எல்ஏவை பார்க்க போவாரு. அவங்க மனைவி காண போன விஷயத்த எம்எல்ஏ எல்லாம் கேட்டுப்பாரு. சரி நீ எனக்கு ஓட்டு போட்டுக்கானும் போது அவங்க ஃப்ரெண்ட் சார் எல்லா வருஷமும் உங்களுக்கு தான் தெரியல நான் ஓட்டு போடுறேன் போது சரிவா ஸ்டேஜ்ல ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டின் ஒருத்தரோட மனைவி காணாம போயிட்டாங்க, அவங்களை கண்டிப்பா நம்ம தேடணும்னு சொல்லிட்டு வேற ஒரு பேரை சொல்லிட்டு வந்துருவாரு. ஐயா என் மனைவி பேர் அது இல்ல ஐயா தப்பா சொல்லிட்டீங்கன்னு போது டேய் விட்ரா சொல்லியாச்சுல உடனே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்துருவாரு. இந்த ஆளை எதுக்கு நம்ம கூப்பிட்டோம் என்னதான் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ குழம்பி போய் கீழே இறங்கி வந்துருவாரு. இப்ப அந்த குட்டி பையன் கிட்ட போன் இருக்கும், அவன் ஏதோ ஆன் பண்ணிட்டு இருப்பான். இதை புஷ்பா பாத்துருவோம். வேகமா இந்த போனை எங்கட எடுத்தாமோ நீங்க தலைக்காணி பின்னாடி ஒழிச்சு தானே வச்சீங்க, அதை நான் எடுத்துட்டேன் போது நான் ஏன் ஒழிச்சு வச்சு ஆமா என் அம்மா அப்பா போட்டோ கட்டில் கடியில ஒழிச்சு வைப்பாங்க, அதே மாதிரி நீங்க போனை ஒழிச்சு வச்சிருக்கீங்க போது இங்க பாரு இந்த கேம் சூப்பரா ஆகும், நைட் என்ன நான் அவனுக்கு போன் தரேன், ஆனா போன் என்கிட்ட இருக்க விஷயம் யார்கிட்ட சொல்லக்கூடாது ஓகேவா போது ஓகே அப்படின்றத அவன் சொல்லிடுறான். இப்ப அவங்க அவங்க அண்ணியோட போட்டோ பாப்பாங்க. நீங்க நல்லா டிராயிங் வரையறீங்க, நீங்க ப்ரொஃபஷனலா கிளாஸ்க்கு போனீங்களா போது இல்ல அவரோட போட்டோ ஒன்னே தான் இருக்கும், அதுவும் ரேஷன் கார்டுல மட்டும் தான் இருக்கும், அது பீரோக்குள்ள இருக்கும், அவர் ஞாபகமா இருக்கும்போது நான் பாக்கணும்னு சொல்லி நானே தான் வரைஞ்சேன், அதுதான் டேலண்ட், நீங்க உங்க டேலண்ட் டெவலப் பண்ணக்கூடாது போது டேலண்டா காமெடி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க வந்து போயிடுறாங்க. இப்ப வீட்டுல எல்லாம் சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும் போது புஷ்பா ஹீரோட அம்மா கிட்ட நீங்க சூப்பரா சமைக்கிறீங்க, எனக்கு உங்க சமையல் ரொம்ப பிடிச்சிருக்கணும் போது ரொம்ப வருஷத்துக்கு அடுத்து நீ தான் சொல்ற, என் சமையல்லாம் அதிகமா என் பையனுக்கும் என் புருஷனுக்கும் பிடிக்காது, அதுலயும் நான் வைக்கிற ஒரு குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அது எங்க அம்மா
இருக்கிற மாதிரி நான் வைப்பேன். ஆனா அந்த டேஸ்ட் என் பையனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால நான் செய்யறதே விட்டுட்டேன் போது அவங்களுக்கு பிடிக்கலன்னா என்ன, உங்களுக்கு பிடிச்சிருக்கல அப்ப நீங்க செய்யலாமே அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. இது கேட்ட ஹீரோட அம்மாவும் நீ பேசலாம் வித்தியாசமா இருக்கு ஆனா கேட்க நல்லா இருக்கு. இப்ப ஹீரோனே அங்க எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அங்க கடையில அவங்க ஒரு ஸ்வீட் ரெசிபி ஒண்ணு பண்ணி கொடுப்பாங்க. அதை எடுத்த உடனே அந்த பாட்டி சாப்பிட மாட்டாங்க. அங்க இருந்து ஒருத்தனை கூப்பிட்டு இருந்தடா சாப்பிடும் போது இல்ல என்கிட்ட 5 ரூபாய் தான் இருக்கு, ஃப்ரீ தான், சாப்பிட்டு என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சாப்பிட்டு பார்ப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடும். அதுல இருந்து கடையில வசூல் வேற லெவல போயிட்டு இருப்போம். இப்ப அங்க வந்து குட்டி பையனும் சம்பாரிச்ச காசுலாம் அவங்க ஃபேமிலியை கொடுத்துட்டு இருப்பான். அதான் அந்த குட்டி பொண்ணு பார்ப்போம், நம்ம சம்பாதிக்கிறது நல்ல விஷயம் இல்ல, ஆமா நம்ம இண்டிபெண்டா இருக்கணும் அப்படின்னும் போது அப்ப கண்டிப்பா நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு என் கணவருக்கு ஹெல்ப் பண்ணுவேன் போது இதை கேட்ட அந்த பாட்டி இவ திருந்த மாட்டா இந்த ஜென்மத்துக்கு அப்படின்றத அவங்க சொல்லிக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோ ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஹீரோனிய தேடுவாங்க, கிடைக்க மாட்டாங்கன்னா கடுப்புல குடிச்சிட்டே இருக்கும்போது அவரோட ஃப்ரெண்டு ஓவர் போதையில அவர் என்ன சொல்ல ஆரம்பிப்பாருன்னா, இவ்வளவு நாளா மனைவி காணாம போயிருக்கா, உன்னை பத்தி தேடி இங்க வரவே இல்லைன்னா அவளுக்கு வேற ஏதாவது பெட்டரான லைஃப் கிடைச்சிருக்கும். அது மட்டும் நம்ம புஷ்பா இங்க தானே இருக்கா, அவளுக்கு இப்ப தோண இந்த பேச நீ கல்யாணம் பண்ணிக்கூடான்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயத்த பேசும்போது ஹீரோக்கு கடுப்பாயிரும். என்னடா கோபப்படுற, நான் போதையில இருக்கனாத கரெக்டா பேசுறேன் போது பாட்டில் எடுத்து அடிச்சு அவங்க சண்டை போட்டுட்டு அங்க இருந்து வந்துடுறாரு. அதே எங்க புஷ்பாவும் கிளம்புறதுக்கான எல்லாமே பேக் பண்ணிருவாங்க. அங்க இருந்து போக பார்ப்பாங்க. ஆனா ஹீரோ குடிச்சிட்டு போதையில கீழே விழுந்த உடனே அவரை பார்த்து எங்களுக்கு கஷ்டமா இருக்கும். கூட்டிட்டு போய் ரூம்ல விட்டுருவாங்க. அப்பதான் அவர்கிட்ட அவங்க மனைவியோட போட்டோ இருக்கும். முகமே தெரியாத மனைவியோட போட்டோ வச்சு இவர் இவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு சொல்லி சரி அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லி திரும்ப ரூமுக்குள்ள போறாங்க. அடுத்த நாள் காலையில அவங்க அண்ணி கிட்ட ஒரு போட்டோ எனக்கு வரைஞ்சு தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கான பென்சில் எல்லாம் எடுத்துட்டு வந்து தராங்க. அதுக்கு ஹீரோனியும் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பா. நிறைய பணம் கிடைச்சோம்ல பாட்டி ஒரு பணத்தை எடுத்துட்டு வந்து அவகிட்ட கொடுப்பா, நீ சேஃப்டிக்கு வச்சுக்கணும், இல்ல பாட்டி பணம் வேணும் போது இல்ல உனக்கு தேவைப்பட வச்சுக்கோங்க. இப்ப அந்த குட்டி பையன் வாங்கி நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போலான் போது எனக்கு முன்ன மாதிரி இப்ப நம்பிக்கையே இல்ல, நான் நல்லா வீட்டுக்கே வராம இங்கே இருந்துட்டேன், ஒருவேளை என் கணவர் பார்த்தேன்னா நான் அவர் ஏத்துப்பாரான்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி ரொம்ப சோகமா பேசும்போது இது கேட்ட பாட்டியோ பைத்தியமா நீ, அவன் என்ன உன்னை ஏத்துக்கிறது, முதல்ல நீ அவனை ஏத்துப்பியா, அப்படி அவன் ஏதாவது சொன்னானா அவனுக்குதான் அடி வேலும். இந்த பாட்டி பேசிட்டு இருப்பாங்க. இப்ப புஷ்பாவும் ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட ஒரு விஷயத்த பேசிட்டு இருப்பாங்க. இங்க போலீஸ் ஆபீசருக்கு ஜெயாவோட போட்டோ கிடைச்சிடும். பார்த்த உடனே ஜெயா மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோட வீட்டுக்கு வராங்க. ஹீரோ அங்க என்ன நடக்குதுன்னு புரியாம என்ன ஆச்சுன்னா போது போலீஸ் ஜெயா கூட்டிட்டு போவாங்க. எதுக்கு அவளை கூட்டிட்டு போறீங்க, என்னாச்சு சார், என் மனைவி தேடிங்களா, இவளையும் கூட்டிட்டு போறீங்க போது இவன் ஒரு திருடி, இவன் நிறைய நகையை தேடி வச்சுட்டு இப்போ கம்முக்குன்னு உங்க வீட்டுல ஓடிஞ்சுக்கிட்டு இருக்கா, இவன் உண்மையெல்லாம் தெரிஞ்சிடுச்சு, அவன் கையில இருக்கிற டாட்டுவும் போய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இவர் பேசும்போது அவங்க குடும்பத்தை எல்லாருக்கும் ஷாக் ஆயிரும். அது மட்டுமா போனை வச்சிருக்கா, போன் வச்சிருக்க விஷயம் உனக்கு தெரியுமா போது ஏன் ஜெய என்கிட்ட உண்மையை சொல்லல நீங்க அப்படின்னும் போது இல்ல நான் சொல்றது கேளுங்க, நான் திருடி இல்ல, இவங்க தப்பா என்ன போர்ட்ரேட் பண்றாங்க. ஹீரோக்கும் ஒண்ணும் சொல்ல, போலீஸ் ஆபீசர் இவ ஒரு பெரிய திருடர்களோட டீம்ல இருக்கிறவ, இவ அப்பப்ப பணத்தை அவங்களோட ஹெட்டுக்கு தான் அனுப்பி வைக்கிறா, இவ மோசமானவ, ஒரு கேங்ஸ்டர் அப்படின்ற மாதிரி அவர் இஷ்டத்துக்கு சொல்லும் போது ஹீரோக்கு ஒன்னும் புரியல. ஹீரோட அம்மாவும் அப்ப இவ திருடி ஆகுனா நல்லவன் ஆச்சுனேன்னு சொல்லி எல்லாமே அவளை அவாய்ட் பண்றாங்க. போலீஸ் ஆபீசரும் அவங்கள கூட்டிட்டு போறாங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோட ஃப்ரெண்ட் வராரு. என்னடா புஷ் பண்ணும் போது அவளை போலீஸ் கூட்டிட்டு போயிட்டாங்கன்னும் போது என்னடா சொல்றாங்க, எவ்வளவு நல்லவங்க தெரியுமா, அவங்க என்னத்தமா பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டரை காமிக்கிறாங்க. அதாவது அவங்க அண்ணி மூலியமா ஹீரோனோட போட்டோ வரைஞ்சே எல்லா இடத்துலயும் இவங்க போஸ்ட் அடிச்சிருப்பாங்க. அதுல இருக்கிற நம்பரும் புஷ்பாவோட போன் நம்பர் தான். இவ்வளவு நல்லவங்களா இருக்கிறவங்கள போலீஸ் குடிச்சிட்டு போக நீ அலோவ் பண்ணியானும் போது அண்ணி ஆமா அவன் ரொம்ப நல்லவதான் அப்படின்றத சொல்றாங்க. இப்ப எல்லாமே போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. அதே இடத்துல இங்க ஹீரோனி வேலை பார்த்துட்டே இருக்கும் போது அந்த குட்டி பையனும் இங்க பாருங்க போஸ்டர், இல்ல நீங்க தானே இருக்கீங்க போது அப்பதான் உங்களுக்கு நிம்மதியா இருக்கும். அப்ப தன்னோட கணவர் தன்னை தேடிட்டு இருக்காங்க. உடனே அங்க இருந்த ஸ்டேஷன் ஆபீசர் கிட்ட போறாங்க. அவரும் போன் ட்ரை பண்ணிட்டே இருக்காரு, ஆனா போன் ரீச் ஆகல. ஆனா இந்த இடம் எங்க இருக்கும்னு தெரியும். இப்ப ட்ரெயின் வர போது நீ வேணா போறியாமா, நான் அனுப்பவான்னும் போது நான் போறேன், நான் அவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் போது அந்த பாட்டியும் பத்திரமா போயிட்டு வா அப்படின்றத சொல்றாங்க. இங்க பார் 9th பிளாட்ஃபார்ம்ல நீ இறங்கணும், அதுதான் உன்னோட கிராமம், பாத்து போ அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்கும்போது அந்த பாட்டி யோ சுமாரு, அவ சந்தோஷமா போறாள், அவ பத்திரமா போய் சேர்ந்துருவா அப்படின்றத சொல்றாங்க. ஹீரோ போலீஸ் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இதை கேட்ட பிறகுதான் போலீஸ் சரி அவ ஏதோ ஒண்ணு சொல்லணும்னால அது என்னன்னு கேட்கலாம் சொல்லி புஷ்பாவை கூப்பிடுறாங்க. புஷ்பா என்ன சொல்றானா, என்னோட உண்மையான பேர் ஜெயா, எனக்கு இந்த திருமணத்துல இன்ட்ரெஸ்டே இல்ல, ஆனா எங்க வீட்டுல நீ கல்யாணம் பண்ணிக்கலன்னா நாங்க செத்துருவோம் சொல்லி என்ன ஃபோர்ஸ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனா என்னோட ஆசை என்ன தெரியுமா, நான் அக்ரிகல்ச்சர் படிக்கணும், பெரிய ஆளாகணும் தான் என்னோட லட்சியம். ஆனா திருமணத்துக்காக என்னோட அப்பா லேண்டை வித்து அதை நகையா போட்டுதான் என்ன கட்டி கொடுத்தாரு. போலீஸ் ஆஃபீஸர் கல்யாணம் பிடிக்கலன்னா நீ வேணாம்னு சொல்லியிருக்க வேண்டியதானம்மா போது நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி பொண்ணு சார், நான் எவ்வளவு வேணாம்னு சொன்னாலும் எங்க வீட்டுல என்ன ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, ஏன்னா எனக்கு அடுத்தது தம்பி தங்கச்சிங்கெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. சரி அப்ப எதுக்கு நீ ஹீரோ கூட வந்த அப்படின்னும் போது கல்யாணம் ஆயிடுச்சு, வேற வழியே இல்ல, அவங்க கூட போகணும்னு சொல்லிதான் நான் போனேன். அந்த டைம்ல தான் ஹீரோ தெய்வம் மாதிரி வந்து என்னை காப்பாத்தினாரு, இதுதான் நல்ல சான்ஸ்ன்னு சொல்லிதான் நான் என் நகையை வித்து அந்த நகையை மூலியமா கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணேன். இன்னும் 3 நாளுக்குள்ள அது கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிரும். போஸ்ட் ஆபீஸ்ல போய் அந்த பணத்தை வேற யாருக்கும் டெபாசிட் பண்ணல, என்னோட தங்கச்சிக்கு தான் டெபாசிட் பண்ண, அவளுக்கு நடந்த எல்லா விஷயம் நான் சொன்னேன். அவளும் நீ போய் படிக்க, அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்னா. அப்படியே புருஷன் அவளும் மோசமானவனா போது என் அம்மா என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போதே நான் படிக்கிறேன்னு சொல்லும் போது இங்கெல்லாம் படிக்க வேணா, கல்யாணம் பண்ணிட்டு போவோம், புருஷனே உன படிக்க வைப்பாரு
வரும்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு அந்த விஷயத்துல நம்பிக்கை இல்லை. ஏன்னா என் புருஷனுக்கு ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சு. அப்போ அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்சிடென்ட்ல அவங்க மனைவி இறந்துட்டாங்க. ஆனா அது ஆக்சிடென்டா இல்ல இவங்களே கொலை முயற்சி பண்ணாங்களான்னு தெரியல. அவர் ஒன்னும் அவ்வளவு நல்லவர் இல்ல. நடந்த எல்லா விஷயம் சொல்லும் போது இது கேட்ட போலீஸ் ஆஃபீஸர் இந்த பொண்ணு ரொம்ப இன்னசென்ட்ன்றத தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனா இப்ப என்னமா பண்றது, நான் உங்க கணவர் கிட்ட சொல்லிட்டு நீ இங்க இருக்க எனக்கு கொஞ்ச நேரத்துல உன்னை வந்து அவர் கூட்டிட்டு போயிருவாரு போது, சார் எனக்கு அது பிரச்சனை இல்லை, என் வாழ்க்கையை பாத்துக்கிறேன், ஆனா ஹீரோட மனைவிக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க போது அப்ப உங்க ஞாபகம் வரும், என்னோட போன் நம்பர் தான் நான் கொடுத்தேன், என் போன் என்ன ஆச்சு சார் நம்ம வந்து இப்பதான் போன் ஆன் பண்ணுவாங்க. அப்ப ஒரு நம்பர்ல இருந்து 12 கால் வந்திருக்கும். போலீஸ் ஆஃபீஸரும் அட்டென்ட் பண்ணி பார்த்தா ஸ்டேஷன்ல தான் பண்ணிருப்பாங்க. ஹீரோட மனைவி இங்கதான் இருந்தாங்க, இப்ப அவங்க உங்களை தேடிதான் வராங்கன்னும் போது இவருக்கு வாய்ஸ் பிரேக் ஆகும் கிளியரா புரியாது. ஆனா அவங்க எந்த ஸ்டேஷன்ல இருக்காங்கன்றதை இவர் புரிஞ்சுப்பாரு. சரி என் மனைவி தேடி நான் போறேன் சார் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிளம்புவாரு. புஷ்பாவும் கூட வருவாங்க. ஆனா போலீஸ் ஆஃபீஸர் புஷ்பா உங்க கணவர் உங்களை தேடி இங்க வருவாங்க, நீங்க இங்கதான் இருக்கணும், நீங்க எல்லாம் போங்க அப்படின்னு. ஆனா ஹீரோவும் இல்ல சார் பாவம் அவங்க விட்டுருங்க, அவங்கதான் உங்க புருஷன் கூட போக விருப்பம் இல்லைன்றாங்கன்னு போது, இந்த பார் தம்பி உன் கதை வேற எங்க கதை வேற, உன் மனைவி கிடைக்க போறா, நீ போ, நீ இல்லலாம் இன்வால்வ் ஆகாது, மத்தெல்லாம் நாங்க பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது புஷ்பாவும் இப்போதைக்கு உங்க மனைவிதான் முக்கியம், நீங்க அவங்களை தேடுங்க, மத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நான் இருந்துக்கிறேன் அப்படின்றத சொல்லுவாங்க. இப்ப ஜெயாவோட ஹஸ்பண்ட் வருவார். எங்க சார் அவருக்கா அப்படின்னும் போது அவங்கள கூட்டிட்டு வருவாங்க. வந்த உடனே கண்ணத்துல பலான ஒரு அற விடுவாங்க. என்கிட்ட இருந்தே ஓட பாக்குறியா, அவ்வளவு தைரியமா உனக்கு அப்படின்ட்டு, சார் நாங்க பணம் சீக்கிரமா இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ண நான் போறேன். ஜெயாவை ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்ப போலீஸ் ஆஃபீஸர் இல்ல நீ சொன்ன மாதிரி ஃபைல் க்ளோஸ் பண்ணிட்டேன், உன் பொண்டாட்டி காணோம்னு சொன்னா கண்டுபிடிச்சு கொடுத்துட்டேன், அதோட கேஸ் முடிஞ்சிருச்சுதான். ஆனா அவ உன் கூட வரணுமா இல்ல அவ இஷ்டத்துக்கு போகணுமான்றத அவ தானே டிசைட் பண்ணணும், நீ எப்படி அவளை எடுத்துட்டு போலாம். சார் என்ன சொல்றீங்க தம்பி, இதுதான் லா, நல்லா புரிஞ்சுக்கோ, ஒருத்தவங்களை ஃபோர்ஸ் பண்ணி உங்க கூட கூட்டிட்டு போக முடியாது. நானும் பார்த்தேன் நீ அவகிட்ட ரொம்ப தப்பா பேசுற, அவளை வேற அடிச்ச, இதை வச்சு உன் மேல நான் ஒரு கேஸ் ஃபைல் பண்ண முடியும், அப்படி பண்ணேன்னு வச்சுக்கோயேன் நீ கோர்ட்டுக்கும் ஜெயிலுக்கும் மாத்தி மாத்தி அலைஞ்சுக்கிட்டே இருப்ப. அது மட்டும் இல்லாம உன்னை பத்தி போலீஸ் நிறைய என்கொயரி பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா உன் முதல் மனைவி எப்படி இருந்தாங்கன்றதும் உங்களுக்கு தெரிய வரும். சோ உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், மியூச்சுவலா பிரிஞ்சிட்டீங்கன்னா அவங்களுக்கும் பிரச்சனை இல்ல உனக்கும் பிரச்சனை இல்லப்பா. அவருக்கும் கோவம் வரும். நான் தம்பி கோவம் பட்டா வேலைக்கு ஆகுமா, நான் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். இன்கேஸ் இவனை ஃபோர்ஸ் பண்ணி நீ உன் கட்டாயத்தால இழுத்துட்டு போனா வச்சுக்கோயேன், நீ எங்க போனாலும் உன்னை அலைக்க தூக்கிட்டு வந்து என்ன பண்ணணுமோ நான் பண்ணுவேன். ஆனா அவங்க இஷ்டத்துக்கு நீ அவளை விட்டுட்டா மியூச்சுவலா பிரிஞ்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, உன் பக்கமே நான் வர மாட்டேன் ப்ராமிஸ் அப்படின்றாரு இந்த போலீஸ் ஆஃபீஸர் பேசுவாரு. இது கேட்டு அவனும் சரி இவன் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க வந்து போயிடுவாரு. தம்பி அவ வேணான்ட்டா, அவ நகை மட்டும் உனக்கு எதுக்கு அப்படின்னு போது, இந்த நகை தானே அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு போவார். ஆமா ஏன் பணத்தை கொடுங்கன்னு போது, ஓன் பணம் எங்க வச்ச போடா அப்படின்னு சொல்லி அவங்க மிரட்டிடுவாங்க. கோச்சுட்டே அவனும் வந்து போயிடுவாங்க. இதெல்லாம் பார்த்த புஷ்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப நன்றிங்கன்னு சொல்லிட்டு அவன் நகையை அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கே கொடுப்பான். இதை நீ வச்சுக்கோ உன் படிப்பு செலவுக்கு, கஷ்டப்பட்டு படிக்கணுமா அப்படின்றத சொல்லும் போது ரொம்ப நன்றி சார் சொல்லிட்டு அவங்க கழுத்துல இருந்து அந்த தாலியும் ஒரு வளையலையும் கட்டி அவங்க கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் அந்த போலீஸ் ஆஃபீஸர் பாப்பார். இந்த பொண்ணு படிப்புக்காக ரொம்ப தூரம் போறாள அப்படின்னு சொல்லும் போது, ஆமா சார் 600-800 கிலோமீட்டர் தள்ளி போவாங்க அப்படின் போது, அடைய முட்டாள் நான் அவளோட லட்சியத்தை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சுட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவும் வேகமா போவாங்க. ஸ்டேஷன்ல சார் அடுத்த ட்ரெயின் எப்ப வரணும் போது, அடுத்த ட்ரெயின் நைட்டு தான் வரும், இந்த ட்ரெயின் வேற இடத்துக்கு போகுது அப்படின்னும் போது என் மனைவி எங்க போயிட்டான்னு சொல்லி பயந்துகிட்டே யோசிச்சுட்டு இருப்பாரு. இப்போ தீபக் அப்படின்ற சவுண்ட் கேட்கும். திரும்பி பார்த்தா அவங்க மனைவி தான் அவங்க கணவரோட பேரை கத்திட்டே ஓடி வருவாங்க. அவங்கள பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படியே கட்டி பிடிச்சு 2 பேர் அழுக ஆரம்பிப்பாங்க. அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அண்ணியும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க பாட்டு கேட்டு அவங்க கணவரோட சேர்ந்துட்டா அப்படின்னும் போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்க எப்பவுமே ஸ்வீட் சாப்பிட மாட்டாங்க, செலிப்ரேஷனா தான் நான் சாப்பிடுவேன், என் வாழ்க்கையில அது இல்லைன்னு நினைப்பாங்க. ஆனா இப்போ அந்த ஸ்வீட்டை சாப்பிடுவாங்க. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க, புஷ்பா படிக்கிறதுக்காக ஊருக்கு போறா. அவங்க எல்லாருமே வழி அனுப்புறதுக்காக நிக்கிறாங்க. புஷ்பா எல்லாக்கிட்ட ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீங்க எல்லாம் என் குடும்பம் மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லி எல்லாக்கிட்ட பேசிட்டே போகும்போது ஹீரோனியா பாப்பா. ஹீரோனியா ரொம்ப நன்றிங்க, உங்களால்தான் நான் என் கணவரை சந்திச்சேன் அப்படின்னும் போது, அவர் உன்னை தேடி ரொம்ப அலைஞ்சாருமா, சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அப்படியே போகும்போதுதான் என் ஃப்ரெண்டோட உங்ககிட்ட சொல்லணுமா அப்படின்னு, சேஃபா போங்க, போன பிறகு லெட்டர் போடுங்க, உடம்பு எஸ்டியா பத்துக்கோங்க, டே நீங்க சொல்ல வேண்டியதான் எங்க என்ன சொல்லி சாவடிக்கிற அப்படின்னும் போது சிரிச்சுட்டே அவங்க சந்தோஷமா அவங்க படிப்புக்காக வேற ஒரு நகரத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோட ஃபேமிலி எல்லாமே ஷேர் ஹோட்டல்ல ஏறாங்க. ஆனா ஹீரோ நீ ஏறாது வாரம் நடந்தே போகலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் கை பிடிச்சிட்டு அப்படியே நடந்துட்டே போறாங்க. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. சோ எப்படி மக்களே படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான படத்துல நான் உங்களை சந்திக்க வரேன். அண்ட் தென் பை.